இப்போ இருக்கிற வெதருக்கு நல்லா சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்குது. அதனாலே மத்தியானம் பார்த்திங்கன்னா சாதம் மட்டும் கொஞ்சமாக நான் வச்சுப்பேன். ஏன்னா ரசமோ எது பண்ணாலும் அதில் சாதம் சூடாக இருந்தால் போதும், ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 3 மாதமே ஃபேனே தேவையில்லை, அவ்வளோ கூலாக இருக்கும். நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் வேறு. அதுவும் எங்களுக்கு எங்கள் வீட்டு டைல்ஸு கூலிங் டைல்ஸ் அது. ஸோ அப்படி தான் நாங்கள் வாங்கும்போது அந்த ஓனர் சொன்னது. அப்படி இருக்கும், அவ்வளோ கூலாக இருக்கும். அதனாலே பார்த்திங்கன்னா அந்த வெறுங்காலால் நடக்கவே முடியாது. நான் வீட்டுக்குள்ளே போடுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்லிப்பர் வச்சுருப்பேன். எனக்கு கால் ரொம்ப வலிச்சுது அப்படின்னா அது போட்டுப்பேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு. டாக்டர் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ளே தனியாக ஸ்லிப்பர் வச்சுக்கோங்க அப்படின்னும் சொன்னது. ஸோ அதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வெதருக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக பஜ்ஜி, அதுக்கப்புறமா டீ. ஸோ அது இருந்தாலே போதும் அப்படின்னு தான் தோணுது. சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. அது எவ்வளோ தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் சாப்பாடு ஒரு சில நேரம் பிடிக்க மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு. ஏதாவது இந்த மாதிரி சூடாக குடிச்சிட்டு இப்படி இருந்தாலே நான் இருந்துருவேன். ஜெப்டோவில் தான் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தேன். அவல், பொட்டுக்கடலை, பால் அதெல்லாம் போட்டிருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கோல்டு ஃபீவரிஷாக இருந்தது. என் பையனுக்கும் அப்படியே தான் இருந்தது. ஸோ அவங்க 2 பேருமே கேட்டிருந்தாங்க, சூடாக பஜ்ஜி சாப்பிட்ணும் போல் இருக்குமா அப்படின்ட்டு. உனக்கு ஃபீவராக இருக்கா, ஆனால் பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு கேட்குது அவனுக்கு. சரின்னு பஜ்ஜி, அப்புறமா சட்னி அதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். எப்போயாவது அவனுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னா கொஞ்சமாக அந்த இஞ்சி டீ போட்டு கொடுப்பேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி சட்னிக்கு பொட்டுக்கடலையும் இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் டக்கு டக்குன்னு எல்லாம் செப்டோவில் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் எல்லாமே நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. நான் சட்னிக்கு ஒரு 2 பூண்டு போடுவேன், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகா கூடவே தான் போட்டிருக்கேன். ஏன்னா காரம் 2 பேருமே நல்லா சாப்பிடுவாங்க. நான் அவ்வளோவா இப்போ காரம் சாப்பிட்றதில்ல. என் பையனும் என்னோடய ஹஸ்பண்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சட்னி அரைச்சேன். வெங்காய பஜ்ஜி, அதுக்கப்புறமா வாழைக்காய் பஜ்ஜி 2ம் போட்டு வச்சாச்சு. மித்துனுக்கு வெங்காய பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். இதோடு நல்லா இஞ்சி கொஞ்சம் கூடவே போட்டு சூப்பராக ஒரு டீ போட்டாச்சு. மசால் டீயோடு இது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஈவினிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு டின்னர் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி அப்படியே அந்த ரொட்டீன் முடிஞ்சிடும்.